Hebron Ministries. எக்ஸோடஸ் யாத்திரையாமத்தின் புத்தகம் மிக அருமையான சாப்டர் இது. 34ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். செய்தியுடைய தலைப்பு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் க்ளோரி, மகிமையின் வெளிப்பாடு. தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? மகிமையாய் வெளிப்படுத்துகிறார். அப்போ என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் என்றால் பிரசன்ஸ், அதாவது தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க வேண்டும். காட்ஸ் பிரசன்ஸ். கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேலுக்கு மூப்பரும் தலைவனுமான இன்னார் என்று நீ அறிந்தாயே, மூப்பரில் 70 பேரை என்ன செய்ய வேண்டும்? நீ கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோடு கூட வந்து நிற்கும்படி செய். அப்போ சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த மோசே யார் இவர்கள் வேலைகளை கரெக்டாக செய்வாங்கன்னு நினைக்கிறாங்களோ அதில் 21 லட்சம் பேரில் 70 மூப்பரை அவன் அடையாளப்படுத்துகின்றான். அடையாளப்படுத்தி அந்த 70 பேரை கொண்டு வந்து எனக்கு முன்பாக நிறுத்து அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போது சபையில் பார்க்கும் பொழுது அது இஸ்ரவேல் மக்களை பார்க்கும்போது சபைன்னு ஆண்டவர் காங்கிரிகேஷன் சொல்லுவார் பாருங்க. அப்போ அந்த என்ன பண்ணுற 70 பேரை கொண்டு வந்து நிறுத்து. அப்போ 70 பேரை கொண்டு நிறுத்துகிறான். நிறுத்த உடனே கர்த்தர் என்ன செய்கிறாரு? உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தை வாசிங்க. 17ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நான் இறங்கி வந்து, எப்போ மோசே மேலே இறங்கி வந்தாரு, மோசே நிற்கும் போது இறங்கி வந்தாரு, முச்சடியில் இறங்கி வந்தாரு, தரிசனத்தை கொடுத்தாரு. அதே தேவன் சொல்றாரு, நான் மறுபடியும் இறங்கி வருவேன். இறங்கி வந்து உன்னோடு பேசி, நீ செலக்ட் பண்ண ஆள் கரெக்டாப்பா? கரெக்டான ஆள் தான் செலக்ட் பண்ணிருக்கா? எஸ் லார்ட், கரெக்டான ஆள் தான் ஆண்டவரை செலக்ட் பண்ணி ஒழுங்காக ஊழி செய்வார் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும். மோசே சொல்லணும். ஓகே, அவரோடு பேசிட்டு, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை, என்ன அழகா சொல்றாரு, அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். அப்போ ஒரு ஊழியக்கார மாத்திரம் பாடுபட்டா போதாது, சபை முழுவதுமாய் பாடுபட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ உபத்திரவம் வந்தா எல்லாருக்கும் உபத்திரவம் தானே இல்லையா? ஆண்டவர் தேவன் என்ன பண்ண, அப்போ உண்மையில இருக்கிறது சுமப்பது மாத்திரமல்ல, உண்மையில இருக்கிற அபிஷேகம், உண்மையில இருக்கிற தரிசனம், உண்மையில இருக்கிற திட்டங்களை என்ன பண்ணுவேன்? நான் சபையினுடைய 70 மூப்பர்கள் 70 பேரில் வைப்பேன். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த தரிசனத்தை என்ன பண்ணுவாங்க? மற்றவர்கள் கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அதுபோல யாரெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகத்தில் நீங்கள் லீடர்ஸாக இருக்கீங்களோ, கர்த்தர் உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை வைக்கிறார். யாரெல்லாம் மூப்பராக இருக்கீங்களோ, கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே வைக்கிறார். யாரெல்லாம் ஊழியம் செய்கிறீங்களோ, கர்த்தர் எப்படி, என்ன அர்த்தம்? எனக்கு கொடுத்த தரிசனங்கள், எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே வைக்கிறார். அவைகளை நீங்கள் சுமக்க வேண்டும். போற்றக்கூடாது பொத்துன்னு. என்ன செய்ய வேண்டும்? சுமந்துக்கிறது என்ன அர்த்தம்? எந்த ஒரு சுமையை நீங்கள் சுமக்கிறீங்கன்னா அந்த சுமையை கொண்டு போது சரியான இடத்துல கொண்டு சேர்ப்பீர்கள். இல்லையோ? சுமந்த எடைய அங்கேயே இறங்கி வச்சா இதுக்கு மேலே தூக்கி வைக்கிறாங்க. தூக்கி வைக்கிறது எதுக்கு? தூக்கி வைத்து இருக்கு அந்த இடத்துல போய் சேர்ப்பதற்காக ஒரு இடத்துல சுமை கொடுக்கப்படுகிறது. அதுபோல ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாகிய சுமை, தேவனுடைய திட்டங்களாகிய சுமையை கொடுக்கும் பொழுது அதை சரியான நேரத்தில் சரியான இடத்துல கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இவன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை அவர்கள் மேலே கொடுத்து தேவன், அப்போ இறங்கி வந்த தேவன் அவனை என்ன பண்ணுறாரு? நாமத்தை சொன்ன தேவன் அந்த தரிசனம் திட்டங்களை கொண்டு அவனை மற்றவர்களை அவன் உருவாக்க திருப்பை செய்கின்றார். ஆசரிப்பு கூடாரத்தை அவன் கட்டி, அதாவது இவன் சாலமோன் கட்டி பெரிய ஆலயத்தை கட்டும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர சொல்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டியை ஆசாரிகள் கொண்டு வருகிறார்கள். 1 ராஜாக்கள் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆசாரிகள் என்ன பண்ணுறாங்க? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர சொல்கிறான். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு சொல்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வச்ச உடனே அப்போது கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி, அப்போ தேவ பிரசன்னம் இறங்கி. அப்போ தேவன், நான் முன்னாடி பார்த்தேன், எங்கெங்கெல்லாம் தேவன் இருக்காரோ அங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறது. முச்செடியில் இருக்கும்போது உனக்கு கால்களோட பாதரட்சிகளை கழட்டி போடு. அப்போ அந்த தேவ பிரசன்னம் வந்துடுச்சு. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே அந்த ஆசாரியர்களால்
ஊழியம் செய்ய முடியவில்லை. அப்போ என்னச்சு அவர்களால் ஊழியம், ஏன் அந்த பிரசன்னத்தை இவர்களால் ஷெக்கினாய் க்ளோரின்னு சொன்னான், நிலைத்து தங்கி இருக்கிற ஒரு அபிஷேகம் வந்து இறங்குது. அப்போ அவர்களால் என்ன செய்ய முடியல, ஊழியம் செய்ய முடியல. ஒரு மேகம் நான் சொன்ன பிறகு நேரத்தில் முன்னாடி ஒரு மேகம் உங்களை சுற்றி, ஒரு புகை உங்களுக்கு சுற்றி இருந்தால் உங்களை எதுப்பே பார்க்க முடியாது. அதுபோல் தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. அவரையே நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த பார்க்க பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து வந்து வைக்கிறாங்க. அங்கே போடப்பட்டிருக்கு பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 9ஆம் வசனம். இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின்பு கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலைகளே அல்லாமல், அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. என்ன ஆச்சுங்க? உடன்படிக்கை பெட்டி உள்ள என்ன வச்சா மோசே? என்ன வச்சா? என்ன வச்சாமா? இட்லி வடை தோசை கசை உள்ள வச்சாரா? என்ன வச்சா? அதனால சத்தமா சொல்லுங்களேன். ஆரோனின் கோல் வச்சா, அந்த கோல் காணோம், மிஸ் ஆகி போச்சு. அப்புறம் என்ன வச்சா? ஒரு பாத்திரத்தை வச்சான், அதுவும் மிஸ் ஆகி போச்சு. எங்க போச்சு? எங்க போச்சு? காக்கா தூக்கிட்டு போச்சு. எங்க போச்சு அப்படின்னா, ஆண்டவர் ஆதாம் கையில், ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய கொஞ்சம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஆதாம் கையில் அந்த கோலை கர்த்தர் கொடுத்தாராம். அந்த கோல் அந்த நாட்களில் வந்து எதற்கு அந்த கோலும் தடியும் எதுக்கு நடத்தணும் தெரியும், மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்படுற கோல் அது இல்லையா? அதை வைத்து தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கோல் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த ஷால்வு, கோல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான. இந்த எலிசாவுக்கு அந்த ஷால்வு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஷால்வு, முதல்ல கொடுத்த ஈனோ கொடுத்த அந்த ஷால்வு, அப்படியே அந்த ஷால்வு வந்து நெய்வாங்களாம், அதை பண்ணிக்கிட்டே வருவாங்களாம். வந்துக்கிட்டே வரும்போது இந்த ஷால் வரும்பொழுது, இப்போ வந்து ஆபிரகாம் கொடுத்தா ஆபிரகாம் ஈசாக்கு கொடுப்பாராம், ஈசாக்கு வந்து யாக்கோபு கொடுப்பானா, அது அப்படியே இந்த ப்ராஃபட்ஸ் யாரோ அவங்களெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் எலியாவுக்கு கொடுக்குறாராம். எலியாவுக்கு கொடுத்த உடனே அந்த ஷால்வு எலிசாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அது ஒரு மெத்தம். 2 காரியங்கள், ஷால்வ் அண்ட் ஸ்டோல், ராடுன்னு சொல்லுவாங்க, ரோடு இல்லையா, ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ 2 காரியம், தரிசனங்களை பெற்றுக்கொள்வதற்கு, தேவ திட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கு, வழிநடத்துறதுக்கு 2 காரியம். ஒன்று ஷால், 2வது வந்து கோல். இந்த கோலை வந்து கொடுக்கும்போது அதற்கு பிறகு ஏனோக்கு வந்து, பிறகு ஆபிரகாமுக்கு வந்து, ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்து, ஈசாக்கு என்ன செய்கிறான், யாக்கோபுக்கு தான் பிள்ளை கொடுக்குறான். அந்த கோலின் முனையிலே அவன் சாய்ந்து கொண்டான் வருது பார்த்தீங்களா, அந்த கோலின் முனையிலே அவன் சாய்ந்து கொண்டான். அந்த கோல் தான் தரிசனம், அதுதான் நடத்துது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை ஈஜிப்டுக்கு நடத்திட்டு போகிறார். அங்கே போய் அந்த கோலை வச்சுட்டு அவன் மரித்து போகிறான். அங்கே இருந்த வந்து ஒரு நல்ல எத்ரோ கையில் அந்த கோல் கிடச்சிடுது. பிறகு என்ன பண்ணுறான், இந்த மோசே எத்ரோ வீட்டுக்கு நடத்தி செல்லப்படுகிறான். பிறகு என்ன செய்கிறானா, அவனுடைய பெண்ணை திருமணம் பண்ணுறான். அதுக்கு பிறகு அந்த கோலை கர்த்தர் அந்த கோலை எடுக்கவே முடியாதான். இதெல்லாம் இங்கே எத்தோப்பியன் பைபிள்னு ஒன்று இருக்குது. எத்தோப்பியன் பைபிள் இதெல்லாம் நிறைய ரகசியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அந்த டால்மூடு, மெட்ராஷ், ஹக்தாதுன்னு புத்தகங்கள் ரகசியங்களை எழுதி வச்சுருக்காங்க. அதில் என்ன நடக்குதுன்னா, அந்த அந்த நாளில் வாழ்ந்தவங்க எழுதின ஹிஸ்ட்ரி, அது ரொம்ப பெருசு இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரி அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அந்த கோலை மற்றவங்க டச் பண்ணி எடுக்க முடியாது. அப்போ யார் ஒருத்தர் வருவார், மோசே என்ற வருவார், அவரிடத்துல இந்த கோலை கொடுத்து விட வேண்டும். கரெக்டாக மோசை எடுக்கும்போது அது லைட் வெயிட்டாக இருக்கும், எடுத்துகிட்டு போகலாம், வரலாம். ஆனால் அந்த கோல் வந்து இப்போ மிஸ் ஆயிடுச்சு. ஏன் மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் தேவன் அந்த தேசத்தை கொடுத்துட்றாரு, தேசத்துக்கு ராஜாவை கொடுத்துட்றாரு. இப்பொழுது தேவன் அங்கே தங்கி இருக்க போகிறார். இனிமே ஆண்டவர் வழி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் அவரை வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா. இத்தனை நாள் வனாந்தரத்தில் நடந்த அப்புறம் அந்த கோல் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று அந்த ஹிஸ்ட்ரியில் அவங்க எழுதுகிறாங்க. எனக்கு தெரியாது, நான் போய் பார்த்தேன். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கொண்டு. அதே மாதிரி பாத்திரம், அப்போ வனாந்திரத்தில் இருக்கும்போது உணவில்லாத இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த பாத்திரத்தை கொடுத்தாரு. ஆனால் இப்போ என்ன பண்ணுச்சு, ராஜபாரமே யாரும், அவர் இஸ்ரவேல் ஜனமே ராஜாவாயிட்டான். இப்போ அவங்களுக்கு குடும்ப பத்திரத்துக்கு யாருமே கிடையாது. அவங்களோட கல்டிவேட் பண்ணிக்கலாம், அக்ரிகல்ச்சர் எல்லாம் அவங்க பண்ணிக்கலாம். அந்த பாத்திரத்தை அவர்கள் அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சா, வெறும் கற்பகளே இல்லாமல் இப்போ என்ன செய்யணும், இப்போ இந்த கற்பனைகள் தான், அந்த கற்பனைகள் தான் இந்த தேசத்தை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா.
அப்படியே அவ்வளோ பெரிய திட்டத்தை கடவுள் என்ன பண்ணுறாரு, தேவன் வச்சிருக்கிறார் பாருங்க. அதற்கு பிறகு இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போகிறாங்க இல்லையா. சுமந்துட்டு போகும்பொழுது இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டஸ்ட்டாக இருக்குது. சிட்டியில் தான் இருக்கிறோம், நல்ல ரோடு போட்டிருக்காங்க, இருந்தாலும் அந்த அந்த தூசி எங்கேருந்து வரும் தெரியல. வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ தூசி இருக்குது. நம்ம 3 நாள் வீட்டை வந்து போட்டு போனால் அப்படியே பார்த்தா ஒரே டஸ்ட்டாக இருக்குது. எப்படி தான் வந்து இறங்குதுன்னே தெரில. இப்போ உங்களை தட்டினா எப்படோ வரும் தெரில எனக்கு. ஒன்று உச்சி ஒரு நாள் வச்சு குலுக்கடா எத்தனை கேஜி டஸ்ட்டு வரும்னு தெரியல. டெய்லி கிழிஞ்சாலும் அவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். அது போல் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த வந்து கார்லாம் அந்த டஸ்ட்டில் பாயிடுது. அப்போது இந்த உடன்படிக்கை பெட்டியை இவர்கள் வனாந்தரத்தில் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே ரோடு கிடையாது, இல்லை காற்று அடிக்கும், இல்லை மழை பெய்யும், இல்லை காற்று அடிக்கும். அந்த புழுதியெல்லாம் என்ன பண்ணும், இந்த உடன்படிக்கை பெட்டி மேலே படும்ல, கட்டாயமாக உடன்படிக்கை பெட்டி மேலே படும். ஆனால் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள், லேவியர்கள் அதை தொடர்றதுக்கு தைரியம் கிடையாது. அதை தொடர்வதற்கு தைரியம், அது தேவ பிரசன்னம், அது மகா பரிசுத்தலத்தில் வைக்கப்பட வேண்டிய ஒன்று. அது பயபக்தியோடு உடம்பு அப்படியே நடுங்கி தூக்கிட்டு போவானுங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது, யார் எடுக்கணும் என்ன இருக்கணும் அப்படின்னு இருக்குது திட்டம். அப்போது அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து கோல்டுனால செய்கிறாங்க இல்லையா. வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கணுக்கள் இருந்த மரத்தில் அதை செய்கிறாரு. அது பசும்பொன் தகட்டினால மூட வைக்கின்றாரு. அந்த பசும்பொன் தகட்டி டஸ்ட் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக என்ன பண்ணும், ஸ்பாயில் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. வனாந்தரத்தில் போகிறாங்களே, ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை ஒவ்வொரு இரவும் கொண்டு வந்து தங்கும் இடம்னு இருக்குது, ரெஸ்டிங் பிளேஸ். நம்ம உத்தரவு பார்த்தோம் பார்த்தீங்களா, உடன்படிக்கை பெட்டி எங்கே கொண்டு தங்க வைக்கிறாங்க. அப்படி தங்கிட்டு அவர்கள் பயத்தோடு கூட கடந்து போடுவாங்க. காலையில் பார்க்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி அப்படியே படிச்சுன்னு இருக்குமா, அப்படியே தொடச்சி போட்டு அப்படியே கிளிட்டரிங் ஆகுமா. ஒரு ஆத்திரம் எழுதுறான், பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு அது படிக்கும்பொழுது. உடன்படிக்கை என்னென்னா செல்ஃப் கிளென்சிங் மெக்கானிசம் சொல்கிறான், அதே தொடச்சிக்குமா. அப்படின்னா அர்த்தம் தேவ தூதர் வந்து துடைப்பாங்களோ தெரியாது. அடுத்த நாள் காலையில் ஒரு டஸ்ட்டு கூட அந்த உடன்படிக்கை அப்படியே நீங்கள் அப்படியே போட்டு தேய்ச்சி, நம்ம சர்வர்லாம் இப்படி துடைக்கிறான் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், அப்படியே ஒரு வழிக்கிறான். அதுக்கு பிறகு ஒரு டவல் ஒன்று போட்டிருக்கான், அதை துடைக்கிறான், கண்ணாடி மாதிரி துடைக்கிறான் பார்த்தீங்களா. அதுபோல் அந்த உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவர் தேவ தூதர் எதிர்ப்பாங்களோ அது எப்படியோ தெரியாது. அடுத்த நாள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி அப்படியே அது கோல்டு அப்படியே பல கண்ணாடி போல் இருக்குமா. இவங்களுக்கு ஒரே பயங்கர பயம் வந்துடும். என்னடா இது, யாராவது இதை செஞ்சா அப்போ கடவுள் போகிற தேவ பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு பயத்தை தேவன் அந்த நாட்களில் கொடுத்தார் என்ற பெரிய வல்லுநர்கள் அதை குறித்து அநேக காரியங்களை செல்ஃப் கிளென்சிங் மெக்கானிசம் அதே தொடச்சிக்குவோம். அப்போ என்ன பயங்கரமாக இருக்கு பாருங்க. ஆண்டவர் தேவன் அநேக காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய வல்லமையான அபிஷேகமும் கர்த்தருடைய கர்மம். அந்த கோல் எவ்வளோ காரியம்லாம் செஞ்சிச்சு. ஏன்னா இந்த செங்கடல் 2ஆக பழகுது, பிறகு பாம்பாக மாறுது, பிறகு என்ன பண்ணுது, அநேக பாம்புகளை விழுங்கி போட்டுடுது, பிறகு வந்து அது துளிர்க்குது, பூ பூக்குது, வாதுமை பழங்களை கொடுக்கறது. அவ்வளோ இது வந்து மிரக்கல் பண்ணுற இந்த கோலை கர்த்தர் திரும்ப ஏறினது பரலோகத்திலிருந்து வந்த கோல் என்று சொல்லப்படுகிறது. முதல்ல கர்த்தர் ஆண்டவர் தேவன் மகிமை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வேதாமத்தில் வாசிக்கும் பொழுது 2:15 ஆதியாகமம் 2:15 வாசிக்கும்போது தேவன் ஆதாமை அழைத்து கொண்டு வந்தார் போட்டிருக்கோம், பண்படுத்த செய்தார்னு போட்டிருக்கோம், அழைத்து கொண்டு வந்தார். அப்போது அந்த மகிமை எப்படி இவன் கேட்டு பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிறானோ அந்த மகிமையை ஆதாமுக்கு நேச்சுரலாகவே கொடுத்துட்டார் ஆண்டவர். அவனோடு கூட இருந்து தேவ மகிமையை கொடுத்து விடுகிறார். அவன் பாவம் செய்த பொழுது மகிமை அவனை விட்டு போய்விடார். அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுறோம், ஆண்டவருடைய சமுத்திரம் மகிமைக்காக காத்து இருக்கிறோம். பார்த்தீங்களா, கர்த்தர் மனுஷன் ஏதேன் தொட்டில் அழைத்து கொண்டு வந்து போடா அப்படின்னு சொல்கிறார். அழைத்து கொண்டு வரதானே எப்படி பொண்ணை எப்படி வந்து அப்பா கையை பிடிச்சி அந்த மணவரைக்கு கொண்டு வராங்களோ அதுபோல் அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், அழைத்து கொண்டு போகிறார். அழைத்து கொண்டு வந்துன்னா அவர் கரங்களை பிடித்து கொண்டு வந்ததா என்ற அர்த்தம். அப்போ அந்த ப்ரெசன்ஸு அவன் மேலே மகிமை இருந்ததை வேதாகம் அங்கே ரெக்கார்ட் பண்ணுறதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இந்த மகிமையை தான் என்ன பண்ணுறான், மோசே வாஞ்சிக்கின்றான் ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்கும் பொழுது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு, புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவர் ஜபத்துக்கு போகிறாரு. யாரை கூப்பிட்டு போகிறாரு, யாக்கோபு யோவான்
பேதுரு 3 பேரும் கூட்டு போகிறார். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய முகம் மாறுகிறது, மறுரூபமாகிற டிரான்ஸ்பிகரேஷன் சொல்லுவாங்கல்ல, அவர் மறுரூபப்படுகிறார். ஜெபம் எவ்வளோ அதிகமாக பண்ணுறோமோ கர்த்தர் ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்பொழுது தான் அவர் மறுரூபம். அதுபோல் நமக்கு இந்த பிரேக் த்ரூ ப்ரேயர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாட்சிகள் சொல்கிறாங்க. 11 மாதமாக அந்த பிரேக் த்ரூ ப்ரேயர் நடத்த தேவன் இரக்கம் பாருங்க. ஹல்லேலூயா. 34ஆம் வசனம் பார்த்தீங்களா? அப்பொழுது பேசுகிற ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வசனம் பார்த்தீங்கன்னா பேசி கொண்டிருந்தார்கள். அவர் 31ஆம் வசனம் வாசிங்கம்மா. அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். பேதுரும் அவனோடு கூட நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம சர்ச்சில் நான் தான் காலையில் படிக்கும்போது சொன்னேன், எப்ரோனும் அவரோடு கூட விசுவாசிகள் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். நித்திரை மயக்கமாக இருந்தா அவங்க சீரியஸாக சம்பாஷணம் பண்ணிட்டு இருக்காங்க. இயேசு மறிக்க போகிறாரு, ஜெருசலேம் பண்ண போகிறாரு. யாரோட பேசிட்டு இருக்காங்க? மோசையோடையும் எலியாவோடையும் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி இயேசு அவங்களோட சம்பாஷிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து ஜபத்துக்கு கூட்டு போயிருக்காரு பாரு. இவனுங்க தான் அந்த 12 பேரில் ரொம்ப உத்தம புத்திரகன்னு கூட்டு போயிருக்காரு. இதுங்க 3 போயிட்டு அதுங்க 2 தூங்குதுங்க. 3 பேரும் தூங்குறானுங்க. அவர் மரணத்தை பற்றி மறிக்க போகிறத பற்றி சம்பாஷிட்டு இருக்காரு. இதுங்க நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். ஆவியானவர் எவ்வளோ அழகாக எழுதுறாரு பாரு. லூக்கு தான் எழுதுறான். லூக்கு தான் அவன் ஒரு மருத்துவன் இல்லையா, அவன் எழுதுறான், கரெக்டாக எழுதுறான். பொய்யெல்லாம் எழுத முடியாது பைபிளில். ஹல்லேலூயா. ஆமாம், பொய்யெல்லாம் பேச முடியாது, பொய்யெல்லாம் எழுத முடியாது. அப்போது எல்லாத்தையும் அவர் மரணத்தை குறித்து பேசி கொண்டு இருந்தார். ஆண்டவர் சரி அவரை பார்த்து என்ன சொல்கிறார்? இவர் நேசகுமானவருக்கு செவி கொடுங்கள். அப்போ யார் பேசுகிறா? இயேசு பேசுகிறார். அங்கே மோசே வந்து முகமுகமாக இயேசுவை பார்க்குறான். இந்த பக்கம் எலியா பார்க்குறான். எல்லாம் ஆபிரகாம் பார்க்குறான் இயேசுவை. இல்லை அந்த இது ஆட்டுக்குட்டியை இது பண்ணும் பொழுது அப்போ அவன் என் நாளை பார்க்க ஆசையாக இருந்தான். யார் பார்க்க ஆசையாக இருந்தது? ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா? பரிசேயர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் என் நாளை பார்க்க ஆசையாக இருந்தான், கண்டு மகிழ்ந்தான். அப்படி என்ன அர்த்தம்? அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவை ஆபிரகாம் பார்த்து விடுகின்றான். அவங்க கேட்குறான், என்னடா வயசு 30 வயசாகுது, இவர் ஆபிரகாம் எந்த காலத்தில் வாழ்ந்தவன்? ஆபிரகாம் வந்து ஒரு ஆசையாக இருந்தாலும் பார்த்து மகிழ்ந்தாராம். எவ்வளோ பெரிய பொய் சொல்கிறாருப்பான்னு நினைப்பார்ல. ஆனால் அவர் கடவுள் என்பது அவனுங்களுக்கு தெரியவில்லை. ஒன்றும் பயங்கரமான எப்படி வார்த்தைகள் பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் அந்த பழைய ஏற்பாடு நாட்களில் இயேசு ஆண்டவரை அவர்கள் முகமுகமாய் பார்த்துருக்கிறார்கள். அப்படி எழுது. அப்போது இங்கே பார்க்குறாங்க. அப்போது பார்க்கும்போது என்ன பண்ணுறான்? இதெல்லாம் என்ன பண்ணுறான்? அப்போது மோசே ஆசை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணுன்னு. அப்போ ஆண்டவர் பிதா சொல்கிறாரு, அட்லீஸ்ட் என் பிள்ளையாவது பார்த்துக்கப்பா, முகமுகமாக பார்த்துக்கோ. அவங்க அவன் ஆசை நிறைவேறல, இங்கே கர்த்தர் நிறைவேற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அதுக்கப்புறம் கீழே வாசிச்சார் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அங்கே கடைசியில் வாசிக்கும் பொழுது 35ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இவர் என்னுடைய நேசிவருக்கு மேல் செவி கொடுங்க என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் அந்த நாமத்தை சொன்ன நாமத்தை கூறினார். மேக ஸ்தம்பத்தில் இறங்கி நாமத்துக்கு நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா சொல்கிறது புரியும். டீப்பாக கவனிச்சாதான் புரியும், எல்லாம் புரியாது. சரி, மேகத்தில் அன்னைக்கு இறங்கி வந்து சொன்ன அந்த தேவன் என்ன பண்ணுறாரு? இன்றைக்கு அதே மேகத்தில் இறங்கி வருகிறார். சொல்கிறார் பார்த்தீங்களா? என்ன சொல்கிறாரு? இவருக்கு சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று, இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு வார்த்தை. அப்போது கர்த்தர் என்ன பண்ணுறார்? தேவன் ஆண்டவர். அப்போது மோசே அப்பவும் அந்த சத்தம் எப்படி இருக்கும்? அந்த தேவன் பிதாவைக்கு தேவன் எப்படி இருப்பார்? கிறிஸ்து இயேசுவை போல பிதா இருப்பாரா? தாடி வச்சுருப்பாரா? எப்படி வச்சுருப்பார் தெரியாது. அதனால தான் நாம் என்ன பண்ணுறது? உருவ வழிபாடு செய்வதில்லை. உங்கள் வீட்டில் ஏதாவது வச்சிட்ருக்காதீங்க. ஆமாம், ஏதாவது மெழுகு வைத்து வச்சு ஏசாமி படத்தை வச்சு குங்குமம் போட்டு வச்சு மாலைகளை போட்டு வச்சுருக்காதீங்க. ஹல்லேலூயா. நமக்கு உருவ வழிபாடு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த இடத்துலையும் உருவ வழிபாடு இருக்கக்கூடாது. வெறும் வசனம் மட்டும்தான் இருக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. வார்த்தையாகிய தேவன், அவர் எப்படிப்பட்ட தேவன்? வார்த்தையாகிய தேவன். வார்த்தை அதுதான் மாம்சமாகிறது. ஹல்லேலூயா. அந்த மாம்சத்துக்கு ஒரு உருவத்தை அவர் கொடுக்கிறார். அந்த உருவம் தான் தேவன் அல்ல. ஹல்லேலூயா.
அதனால் தெய்வத்தை என்ன பண்ணுவது, ஒரு உருவத்தில் நாம் அடக்கி விடக்கூடாது. இப்போ கம்ப்யூட்டரில் போட்டு ஒரு உருவத்தை காமிச்சு இப்படி தான் ஏசு இருந்திருப்பான்லாம் போட்டு விடுறாங்க. ஹல்லேலூயா. அவர் கம்ப்யூட்டரில் எத்தனை மிஸ்டேக் நம்ம அவர் கரெக்டாக போட முடியுமா? அக்யூரேட்டாக போட முடியும்? அசம்ஷன் தானே. இப்போ உங்களை படம் வரைஞ்சா ஃபோட்டோவில் இருக்கிற படத்துக்கும் எப்படியாவது ஒரு 2 mm உங்கள் காது பெருசாக இருக்கும் பாருங்க. மூக்கு எப்படியும் ஒரு 3 mm சப்பையாயிடும் இல்லை? ஹைட்டு எப்படியும் அவ்வளோ அக்யூரேட்டாக முடியுமா? முடியாது. அதுதான், அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் உருவாக்கினேன், என்னை நீ உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணாதே. ஹல்லேலூயா. உன்னை நான் உருவாக்கினேன். தேவனை நம்மால் உருவாக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால் அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க, உங்களை ஜெயிப்போம். ஒரே ஒரு இப்போ ஒன்று தான் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. எங்களை ஒரு காரியத்தை நம்ம சொல்லி முடித்தோம். ஆண்டவர் தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். சார், இன்றைக்கு நம்ம பார்த்த சப்ஜெக்டை பார்த்தா தேவனுடைய வெளிப்பாடு. சொல்லுங்கள், தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய மகிமை. பிரசன்னா என்னன்னு பார்த்தோம். 2வது என்ன பார்த்தோம்? அவருடைய இரக்கம் பார்க்க முடியல. 1லே முடிஞ்சு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்